எந்த ஆட்சி வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாகத்தான் இருக்கும். பாரு, நீ என்ன பாக்குற, ஆனா நான் உன்ன பார்க்கல. கை தட்டி வருதா இருக்கு. இதுக்கு பார்த்தா சத்துருக்கு முன்னாடி பந்தி. சகலத்தையுமே நன்மைக்கு எதுவாய் உங்களை மாற்றுகிற தேவன், உங்கள் எதிரிகளை கூட ஏற்ற காலத்தில் பயன்படுத்துகிற தேவன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரித்திரம், என்னுடைய ஒவ்வொரு நாளும் என் எதிரிகள் டிசைன் பண்ணல, மற்றவர்கள் டிசைன் பண்ணல, கட்சிகள் டிசைன் பண்ணல, தேவன் டிசைன் பண்றார். ஆமா, நேற்றைய பிரச்சனைகள் இன்றைய அற்புதங்கள், இன்றைய பிரச்சனைகள் நாளை அற்புதங்கள். உங்கள் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 2 ராஜாக்கள் பாபிலோன் ஆள்றாங்க. ஒருத்தர் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஆமா அம்மாவா என்ன சொல்லியே ஆமான்றார் அண்ணன். அம்மா ஆண்டாங்க. அடுத்து சின்னம்மா யாரோ வரலாம், ஓபிஎஸ் வரலாம், ஏபிஎஸ் வரலாம், யார் வேணாலும் வரலாம், மாறி மாறி வரலாம். கர்த்தர் நல்லவர். இதை குறித்து நீங்கள் சற்று மஞ்ச தேவையில்லை. இதை குறித்து உங்கள் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, கலைஞர் மட்டும் அமைதியாக இருக்கிறார். நீங்களா ஒரு முடிவு எடுங்கடா வரேன்டார். நான் யோசித்தேன், ஏன் அவர் ஒன்றுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னா, அவன் என்ன முடிவு எடுத்தானோ அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நான் தொடங்குவேன். அதுதான் அரசியல் சூத்திரதாரின்றது. பாவியானவர் சொன்னார், அவர் மெச்சூரிட்டிக்கு அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா என் மெச்சூரிட்டிக்கு நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன். சரியான நேரத்தில் வருவேன். முடிவை நீ எடு, விதியை நான் எழுதுறேன். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரோட ஸ்டைலே என்ன தெரியுமா? அவன் எடுக்கிற முடிவில் அவர் ஒரு மேட்டரை செய்கிறது தான். இந்த எண்ணம் உங்கள் மனசு எப்பவுமே இருக்கட்டும். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் சரி, கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் சரி, தானியேல் காரியம் ஜெயமாக தான் இருந்துச்சு. எந்த ஆட்சி வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாகத்தான் இருக்கும். எப்போதும் காரிருள் சூழும், ஆனால் கர்த்தர் உண்மையில் என்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஆமென், ஆமென். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கும் மற்றவற்றுக்கும் சாதகமாய் மாறும்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். அரசியல் மாற்றங்கள் மட்டும் நான் சொல்லலை. உங்கள் கம்பெனிக்குள்ள நடக்குது பாருங்க மாற்றங்கள், உங்கள் பிஸ்னஸ்க்குள்ள நடக்குது பாருங்க மாற்றங்கள். அதை குறித்து நீங்கள் பயப்படவே கூடாது. ஒரு தடவை நான் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஹோட்டலில். தொடர்ந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மேனேஜர் சொல்லலாம், இனிமேல் ஹோட்டல் நீங்கள் நடத்த முடியாது சர்வீஸ். அப்போ தான் பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் தான், ஒரு 80 பேர் வந்துட்டாங்க. இந்த நேரம் திரும்பவும் கலைச்சா சட்டசபை கலைக்கிற மாதிரி நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஆனால் அப்போ கிரேஸில் என்ட்ரு ஆகிருக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரியும், சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அவன் நம்மளை அனுப்பிச்சி விடாட்டி நம்ம 6வது சர்வீஸ் 7வது சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அனுப்பிச்சி விட்டனால தான் நம்ம சொந்த இடத்துக்கு வந்தோம். இட்ஸ் a matter of 7 days. Can you believe it? என் அன்புக்குரியவர்களே, சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் உங்களை சுற்றி எதிர்மறையாதனது போல நடக்கிற காரியங்களை வைத்துதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையானதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் பாட்டம் லைன். நீங்கள் நான் பேச வந்ததோட பாட்டம் லைன் இதுதான். எதிர்மறையானதை போல நடக்கிற காரியங்களை வைத்து தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையானதை செய்து கொண்டே இருக்கிறார்.
தேவன் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்துகிற கருவிகளில் ஒரு சில கருவிகள் உங்கள் எதிரிகளும் கூட. அவர் வச்சிருக்கிற 5 நம்பர் ஸ்பேனர்ல ஒரு நம்பர் உங்க எதிரி. கை தட்டுங்க. ஆமா, சில நேரம் அந்த நம்பர் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, 4ஆம் நம்பரை தூக்கி ஆடுவாரு அவன் எதிரி. ஒன்னதான் 4ஆம் நம்பர் தான் இப்ப கரெக்டா இருக்கும். ஆமா, இவர் எது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுமா? இந்த உடனே பண்ணிடுறேங்க, அடிச்சு தட்டி விட்டுறேன் பாட்டுக்கு. ஆமா, அப்படியே சவுண்ட் இன்ஜினியர் எவ்வளோ பார்த்துக்கிட்டே நான் கூப்பிட்றப்பெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி சரிங்கய்யா அப்படியே உட்காருமா, ரைட். இப்படி தேவன் உங்க எதிரிகளையும் 5 ஸ்பேனர்ல ஒரு ஸ்பேனர் அவங்க. அதனால் நீங்கள் பாட்டு எதிரியெல்லாம் அழிச்சிருங்கன்னு சொல்லக்கூடாது. எதிரிகள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடாது, ஆனால் எங்கேயாச்சும் இருக்கணும். அவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு. ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிரிகளால் வரும் ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்கோட அளவு கூட அவங்கள வச்சு தான் கணக்கு பண்ணுவாராம் சில நேரம். ஆமாம், சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் இருக்கு பார்த்தீங்களா? சத்துருவே இல்லாதவனுக்கு அந்த வசனமே பந்தியே இல்லை. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவாராம். வாங்கப்பா சாப்பிடணும், ஏன்னு வருவா. இருப்பா, யாருக்கெல்லாம் சத்துரு இருக்கு? இவருக்கு தான் ஒவ்வொரு சத்துரு இருக்கு. அவனுக்கு முன்னாடி அனுப்பியா? ஏன்னா இந்த பந்தி சத்துருக்களுக்காக வச்ச பந்தி. கைத்தட்டு. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தின்னு என்ன தெரியுமா? உங்க சத்துருலாம் எங்கேயோ உட்காந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்களை. நீங்க மட்டும் அப்படியே வேர்ட் ஆஃப் கார்ட இல்லாட்டி சாப்பாட. ஆமா, இதுக்கு பேர் தான். இப்ப பாரு, நீ என்ன பாக்குற, ஆனா நான் உன்ன பார்க்கல. கைத்தட்டி வருதா இருக்கு? இதுக்கு பேர் தான் சத்துருக்கு முன்னாடி பந்தி. தேவன் உங்களை உயர்த்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி செய்வாரு. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கூட நீங்க பாக்குற மாதிரி வைக்கவே, அதுதான் மேட்ரு. ஆனா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? 1000 நண்பர்கள் கைத்தட்டுவதோட ஒரு எதிரியை கைத்தட்டுறது அவனுக்கு ரொம்ப விஷயம். அது அவனுக்கு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு அது கிடைக்குது. நண்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான கடவுள் உங்களுக்கு இருக்கிறாரு. சுவாரஸ்யமான கடவுள். அப்பேற்பட்ட தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க. அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சகலத்தையுமே நன்மைக்கு எதுவாய் உங்களை மாற்றுகிற தேவன், உங்கள் எதிரிகளை கூட ஏற்ற காலத்தில் பயன்படுத்துகிற தேவன். உங்க வாழ்க்கையில் அந்த சுவை வேணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப உங்களை அது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதீங்க, கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க. எல்லாம் சரியாக தான் நடக்குது, எல்லாம் சரியாக தான் நடக்கும். இதுவரை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களால் டிசைன் பண்ணப்படலை, அரசாங்கத்தால் டிசைன் பண்ணப்படலை. என்னுடைய வாழ்க்கை பரலோக தேவனால் டிசைன் பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கையை தட்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரித்திரம், என்னுடைய ஒவ்வொரு நாளும் என் எதிரிகள் டிசைன் பண்ணல, மற்றவர்கள் டிசைன் பண்ணல, கட்சிகள் டிசைன் பண்ணல, தேவன் டிசைன் பண்றாரு. இனிமே எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்க எம்டி உங்க லைஃபை டிசைன் பண்ணல, தேவன் உங்க லைஃபை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் தலைமைத்துவத்தை அல்லது நீங்கள் உங்க செக்குலர் பாஸ் இருக்கார் பாருங்க, செக்குலர் பாஸ், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, நீங்க தான் உங்க பாஸுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் என் கம்பெனிக்கு பிளெஸிங்னு? ஆமென், ஆமென். உன்னை தலையாக்குவேன் கர்த்தர், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். தரியுவின் ராஜ்யமா இருக்கட்டும், கோரேசின் ராஜ்யமா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஒருத்தன் பகச்சாயலாம். இப்ப என் பார்ட்டி வந்த உடனே உங்க அமைச்சரெல்லாம் நீக்கிடுவோம்ல, என் அமைச்சரை தான் வைப்பேன். உங்க பார்ட்டி வந்த உடனே என் அமைச்சரெல்லாம் நீக்கிட்டு உங்க அமைச்சரை வைப்பேன். ஆனா 2 பேரும் அமைச்சரை மாத்தினா, தானியலை மட்டும் மாத்தவே இல்லையா, கைய அவர் மட்டும் சீஃப் மினிஸ்டராகவே இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த அமைச்சரவை வந்தாலும் சரி, ஆமா பயப்படாதீங்க, யார் வந்தாலும் சரி, உங்க காரியம் ஜெயந்தான். பிஜேபி பீரியடா இருக்கட்டும், காங்கிரஸ் பீரியடா இருக்கட்டும்,
மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், மக்களுக்காக தான் பிளஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது வெற்றியான வாழ்க்கை தான். இதை தினந்தோறும் பேசுங்க. என் காரியம் ஜெயந்தான், என் காரியம் ஜெயந்தான், என் காரியம் ஜெயந்தான், என் காரியம் ஜெயந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிய அவர்கிட்ட ரசிக்கத்தக்க விஷயத்துல ஒன்று என்னன்னா, எப்பவுமே அவன் கண்ணை வச்ச, அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துவாரு. எகிப்துல ஜனங்கள் இருக்கிறாங்க, 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களை வெளியே கொண்டு போகணும். அப்ப அங்க வந்து ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு ரட்சகன் பிறக்கணும். உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த பார்வோன் எல்லாரையும் ஆண் குழந்தைகளை கொல்றாரு. இப்ப இவங்களை வந்து அந்த நாட்டில இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு ஒருத்தனை அந்த அரண்மனைக்குள்ளே வளர்க்கிறாரு. அதாங்க பியூட்டி. அவன் வெளியில பார்த்தே எவனை விடாத, எவனை விடாதன்றான். இங்க பின்னாடி ஒரு தின்னுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு மொட்டையை போட்டு எகிப்து எப்படி பார்த்திருக்கும் பாருங்க. பரலோகம் கப்ரியல் பயங்கரமான ஆளா இருக்காரியா இவரு. ரசிக்க கத்துக்காங்க, ரசிக்க கத்துக்காங்க. நீங்க ரசிச்சாதான் துதிக்க முடியும் அவரை. ஆமா, பைபிளையே படிக்க கூடாது, வரிகளுக்கு இடையில் படியுங்கள். ஆமா, ரீட் பிட்வீன் த லைன்ஸ். எப்பேற்பட்ட தேவன் நம்மள ஏன் தெரியுமா இவ்வளவு அறிவோட படைச்சாரு? அவர் அறிவா செய்யறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு. ஒரு செஸ் விளையாட தெரிஞ்சவன் தான் அந்த மூவை பார்த்து அவன் அட்மையர் பண்ண, அவன் ரசிக்க முடியும். அப்படித்தான் தேவன் உங்க வாழ்க்கையில. நீங்க பயப்படாதீங்கன்றேன். ஆமா, நேற்றைய பிரச்சனைகள் இன்றைய அற்புதங்கள், இன்றைய பிரச்சனைகள் நாளை அற்புதங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று உங்களை சுற்றி இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நாளைக்கு சாட்சிகளாய் மாறும், நாளைக்கு அற்புதங்களாய் மாறும். பயப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறார். உங்கள் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். பின்னாடி இருக்கிற எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். பவுல பேதுருவை வந்து ஏதோ அப்படியே பார்த்து எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லுடான்னு விட்டாரு, ஏசுனாரு. ஆனா பவுலுக்கு வந்த அவனுடைய மினிஸ்ட்ரி வந்து இந்த 3 டைமென்ஷனல் மினிஸ்ட்ரி. அவன் வந்து யூதர்களுக்கும் பேசுவான், அடுத்து புறஜாதிகளுக்கும் பேசுவான், அடுத்து ராஜாக்கள்கிட்ட பேசணும். ஆமா, சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஹை கோர்ட் ஜட்ஜிட்டெல்லாம் அவன் காஸ்பல் சொல்லணும். அப்ப பாருங்க, அவனை வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனை திறந்து விட்டாரு. யார? யார? பேதுருவை திறந்து விட்டு நீ போப்பா அப்படின்னாரு. ஆனா பவுல என்ன செய்யல? திறந்து விட்டாலும் உள்ளே இருக்காரு. வெளியே போல. ஏன்னா பவுல தான் அடிக்கடி ஜெயில போட்டாங்க பாருங்க. ஒவ்வொரு தடவையும் கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அவனை. ஏன்னா தேவன் அவனுக்கு வச்சிருந்த அழைப்பு. ரோட்ல இருந்தா அவன் ராஜாட்ட பேசவே முடியாது. நீங்க ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிட்ட நீங்க கேஸ்ல மாட்டினால் வழியா பேசவே, வீட்டுக்கு போன அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்ச ஒரே அப்பாயின்மெண்ட் அங்கதான். அவனை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறான். அங்க இருந்து நீ காஸ்பல் சொல்றான். அவன் சொன்ன அகரிப்பா ராஜாவே, அப்படியே காஸ்பல் சொல்லி. பவுலுக்கு பலமுறை ராஜாக்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பிற்காகத்தான் தேவன் அங்க கொண்டு போனாரு. அவன் வாழ்க்கையிலே எல்லா எதிர்மறையானதையும் சரியாக பயன்படுத்தினார். 50 பேருமே வெளியவே சுத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா உள்ள இருக்கிறவனுக்கு எவனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உள்ளத்துக்கு போட்டாங்க பாருங்க. உள்ள அப்படி ஆலமரமா எந்திரிச்சிட்டான். அவன் சொல்றான், ஃபெலிக்ஸ் சொன்னானா அகரிப்பா ராஜா சொன்னானான்னு தெரியல, பவுலே அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய். என்னை கன்வெர்ட் பண்ணிட்டடா. ஆல்மோஸ்ட் ஐ எம் கன்வெர்ட்ன்றான். அவன் சொன்ன நாட் ஆல்மோஸ்ட், ஆல் டுகெதர் அப்படின்னா. எப்பேற்பட்ட வாய்ப்பு! தேவன் எவ்வளவு வலிமையானவர், வல்லமையானவர். ஒரு கதவை உடைக்கிறது அவருக்கு பெரிய விஷயமா? கதவை உடைக்கிற முக்கியம் இல்லடா. ராஜாக்களுடைய இரும்பு கதவை, அவன் மனசுல இருக்கிற கதவை உடைக்கணும். அதுக்கு தான் ஒருத்தன் உள்ள வச்சாரு.
அதுக்கு சரியான நபரை தேவன் தெரிந்தெடுத்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, உன்னை சுற்றி நடக்கிற எதிர்மறையான காரியங்களை போல இருக்கிற காரியங்கள் தான் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க போகிறது. நீங்க எதுல ரொம்ப பாதிக்கப்படுறீங்களோ அதுல தான் உங்களை ரொம்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த விஷயத்துல பிளஸிங் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இஃப் இட் இஸ் ஃபினான்சியல், நீங்க ஒரு பெரிய மில்லியனரா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இஃப் இட் இஸ் a weakness in your body, நீங்க ஒரு ஹீலிங் மினிஸ்டராக தேவன் மாற்றுவார். ஜான் ஜிலேக் அவருடைய மினிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டெட் பாடிஸ் ஒவ்வொன்றா அடக்கம் பண்ணாராம். ஆண்டவரே, மினிஸ்ட்ரி இவ்வளவு மரணங்கள். அதுதான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார். கடைசியில் அவர் ஊழியம் செஞ்ச சிட்டி அமெரிக்காவில் கடைசி நாட்களில் வியாதி இல்லாத சிட்டின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிச்சான். கைத்தட்டுங்களும் ஒரு தடவை இருக்கு. பிரைஸ் காட். சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். ஜான் ஜிலேக் இருக்கிற வரைக்கும் சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். ஒவ்வொரு வாரமும் 500 அற்புதங்களுக்கு மேல நடந்தது. அலெக்சாண்டர் டவ்வி இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள். ஆனால் எதில் அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டாங்களோ அதில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபினான்ஷியலில் பயங்கரமான ஊழியர் ஒருத்தரை பற்றி தெரியும் எனக்கு. ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் வாங்க போகிறாருன்னுலாம் பேசினாங்க. அந்த நேரத்தில் அப்போ இருந்த முதலமைச்சர் நானே இன்னும் சொந்தமாக இல்லையா அப்படின்னு அதுக்குள்ளே அவர் என்ன வாங்குறாருன்னெல்லாம் பஞ்சாயத்து நினச்சின்னு கேள்விப்பட்டோம். என்ன சொல்ல வரேன்னா என் அன்புக்குரியவர்களே, அவருடைய லைஃப்பை படித்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தவர். ட்ரெஸ்ஸு கூட வீட்டில் ஃபெஸ்டிவலுக்கெலாம் எடுக்க முடியாத இடத்துல இருந்தவர். தேவன் அவர் ஒரு நாள் சொன்னாராம், இனிமேல் லைஃப்பில் ஃபைனான்ஸுக்குன்னு பிரச்சனையே வராதுறாங்கண்ணா. ஒரு நாள் இரவு ஒரு ஏஞ்சல் சொன்னானா, என்னையோடு முடிஞ்சிச்சு, இனிமேல் தமிழ்நாடே இல்லை இந்தியாவே மிரள்ற மாதிரி உனக்கு ஃபைனான்ஸை நான். அதெல்லாம் சரி. இப்போ நாளைக்கு காலையில் ஈஸ்டரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நாளை கழிச்சு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க கூட காசு இல்லையா. அப்போ சொன்னான் அந்த ஏஞ்சல், நீ போய் உன் பெட்டியை திறந்து பாரு அப்படின்னா. அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், பழைய ட்ரெஸ்ஸுக்கு தான் இருக்குது, போய் திறந்து பாரு அப்படின்னா. இன்றைக்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் மணி பேசுகிறாங்க, அதெல்லாம் அப்போவே இருக்கு நடந்துருச்சு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் மறைஞ்சிட்டானா. போய் அப்படியே அந்த பெட்டியை பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்க்குறாராம். உள்ள ஒரு கட்டு பணம். அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் பண்டிகை குடும்பமாய் நாங்கள் கொண்டாடினோம், செழிப்பாய் நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னாரு. அன்புக்குரிய, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவர். எதை நீங்கள் பிரச்சனை என்று நினைக்கிறீர்களோ அதிலே தேவன் இனிமையாய் அழகாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமேன். ஆக உங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தர் நமக்கு எப்போதும் நன்மை செய்கிறவா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்மளை இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆமாம். ஐயோ, இந்த உலகத்தில் இருட்டு இருக்கேன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. ஏன்னா இருட்டு இருந்தால் தான் லைட் என்ன செய்யும், வெளியே தெரியும். நீங்கள் லைட்டு, ஆமாம், இப்போ வெளியில் இப்போ போட்டிருக்க லைட்டு இப்போ தெரியறோட நைட்டு நல்லா தெரியுது. அதனால் ஜனங்களுடைய பார்வை உங்கள் பக்கம். இந்த உலகத்தின் சொல்யூஷனாக தேவன் உங்களை மாற்றப் போகிற நாட்கள் இது. ஆகவே தேங்க் பண்ணுங்கள் கடவுளுக்கு. ஆண்டவரே, அபிஷேகத்தை என் மேலே ஊற்றிருக்கிறீங்க, த ரீசன் இஸ் இந்த உலகத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? பலவித கவலைகளோடு பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இப்போ உங்களை சுற்றி ஓடிட்டு இருக்க இந்த பிரச்சனையவே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆகவே சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். உங்களை சாட்சியாய் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கண்கள் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஆசீர்வாதத்தை, வெற்றியை மட்டுமே வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி. தயவுசெய்து எல்லாரும் சொல்லுவோமா, ஒவ்வொரு நாளும் வெற்றி, ஒவ்வொரு நாளும் வெற்றி, எல்லா காரியங்களிலும் வெற்றி. பவுல் தெளிவாக சொன்னார், எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோல்வி என்கிற ஒன்று கிறிஸ்தவனுக்கு இல்லவே இல்லை.
தோல்வியை போல காட்சி அளிக்கிறதா இருக்கலாம், ஆனால் அது உண்மையில் வெற்றியை உள்ளடக்கிய ஒன்று. அந்த இன்சிடென்ட், அந்த சம்பவம் தோல்வியை போல தெரிந்தாலும் அதற்குள்ளே ஒரு வெற்றி இருக்கிறது. சமாரியாவிற்கு தெக்கப்போலிக்கு இயேசு கடந்து சென்ற போது போகிற வழியிலே மிகப்பெரிய படகுல சேதம் வரத்தக்கதாய் புயல் வந்தது. தேவன் அதை கடந்தார். அதற்கு பிற்பாடு பிசாசு பிடித்த ஒருத்தனை சுகப்படுத்தினார். அவனுக்குள் இருந்த ஆவிகள் பன்றிகளுக்குள் கடந்து சென்றது. 2000 பன்றிகள் இறந்து போனது. அடுத்த நஷ்டங்கள். இவ்வளவு தடைகளை தாண்டி ஊழியத்துக்குள்ள நுழைய போகும்போது ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா தயவுசெய்து நீங்க இப்படியே போயிருங்கன்னாங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களோடு அந்த கரையிலிருந்து அப்படியே திரும்பினாரு. ஒரு பெரிய பிரயாணம் வேஸ்ட், ஒரு அற்புதம் வேஸ்ட், எவ்வளவோ முயற்சி எடுத்தது வேஸ்ட் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த போது இயேசுவுக்கு மட்டும் தெரியும், என் வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லை, வீணான பிரயாணம் என்பது இல்லை. இன்றைக்கு வீணானது போல தெரிந்தாலும் அதற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி உன்னை வந்து சந்திக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ, நீ எந்தெந்த நாட்கள் எல்லாம் தோல்வி என்று நினைத்தாய், அந்த நாட்கள் இருக்கிற வெற்றி உன்னை வந்து சந்திக்கும். நாளிலே ஒரு நாள் வீணான நாள் கிடையாது. பாரு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் கடந்து போன போது சுகமாக்கப்பட்ட அந்த மனுஷன் உள்ள போய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி அந்த ஊர்ல நிறைய பேரை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருந்தான். இந்த முறை அவர் போகும்போது அந்த ஊரே வாசல்ல வந்து வரவேற்றது. ஐயா வாங்கய்யா உள்ள வாங்கன்னு. இது 2வது முறை போனது வெற்றி அல்ல. இந்த வெற்றியின் அடித்தளம் முதல் முறை போன வெற்றி. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் வெற்றியை சார்ந்தது. ஒவ்வொரு செய்தியும் வெற்றியான செய்தி. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் வெற்றியான அடி. பிதாவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. சித்தத்தை மிஸ் பண்றதுன்னு ஒண்ணு கிடையாது. சகலத்தை நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன் எங்களை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், இந்த உலகத்திற்கு ஒளியாக, மற்றவர்களுக்கு சவாலாக வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல ஆட்சிகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் காரியம் ஜெயமாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.